நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்னோட கேக்டஸ் செக்யூலன்ட் கலெக்ஷனை பார்க்கலாம். நான் இதை பால்கனியில் வச்சுருக்கேன். இந்த சம்மரில் எப்படி நம்ம இந்த செடிகளை பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. நான் இது பால்கனியில் இருக்குது. கிழக்குக்கு ஆப்போசிட்னா மேற்கு நோக்கி இருக்குது இந்த செடிகள் எல்லாம். ஸோ வெயில் மதியானமாக தான் இந்த செடிகள் மேலே படும். ஒரு மதியானம் ஒரு 12 மணிலேருந்து ஒரு 4-5 மணி வரைக்கும் இந்த செடிகள் மேலே நல்ல ஒரு வெயில் படும். ஸோ நீங்கள் 12 மணி வெயில் அப்படிங்கிறப்போ எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். காலை வெயில் செடிகள் கேக்டஸ் மேலே பட்டுச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லது. அந்த வெயில் தாங்கக்கூடிய வெயிலாக இருக்கும். ஆனால் இது மதியான வெயில் படும்போது கொஞ்சம் நம்ம டேக் கேர் பண்ணணும். ஆனால் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு புங்க மரம் இருக்குது. அந்த புங்க மரத்தோட நிழல் என்னோட இந்த கேக்டஸ் செக்யூலன்ஸ் எல்லாத்தையுமே பாதுகாத்துரும் அப்படின்னு சொல்லலாம். நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஒரு செடியுமே எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த செடிக்கு தேவையோ பராமரிப்போ அதை போய் நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த வெயில் காலத்தில் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவும் நம்ம ரெகுலராக நான் தண்ணி கொடுக்கும்போது வாரம் ஒரு தடவை தான் தண்ணி கொடுப்பேன். ஆனால் இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா வெயிலை பொறுத்து மே மாதம்னா டெய்லியுமே தண்ணி ஒரு தடவை கொடுத்துருவேன். ஏப்ரல் அப்படிங்கிறப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி கொடுப்பேன். இப்போது பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் நான் தண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஃபெப்ரவரி எண்டு மார்ச்சில் வாரத்தில் 2 நாள் தண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை கூட்டிகிட்டே போகணும். சில நேரங்களில் காலையிலையும் சாயந்தரம் 2 நேரமே கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் கேக்டஸை பொறுத்த வரைக்கும் மேலே உங்களுக்கு காஞ்சிருக்கும், கீழே ஒரு வேளை ஈரப்பதம் இருக்கலாம். அதனால் ஒரு நாளில் 2 நாள் தண்ணி 2 நேரம் தண்ணி கொடுக்குற வேலையெல்லாம் வைக்கக்கூடாது. அதில் நம்ம மாடி தோட்டத்தில் ரோஜா செடிகளுக்கு அது மாதிரி தான் அந்த மாதிரி 2 நேரம் தண்ணி கொடுக்குறோம். பட் இந்த கேக்டஸ் செக்யூலண்ட்டுக்கு ஒரு நாளும் டெய்லி 2 தடவைலாம் தண்ணி கொடுத்துடாதீங்க. மேல் மண்ணை கண்டிப்பாக கொத்தி விடுங்க. வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக மேல் மண்ணை ஒரு தடவை கிளறி விடுங்க. ஸ்பெஷலி இந்த சம்மரில். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வேருக்கு காற்றோட்டம் கிடைக்கும். ஸோ செடிகள் பொழைச்சிருக்கும். இப்போ என்னோட இந்த செடிகளுக்கெல்லாம் ரீபாட்டிங் தேவைப்படுது. ஸோ நான் கம்மிங் டேஸில் நான் ரீபாட் பண்ணுறேன். ரீபாட் பண்ணும்போது அந்த மண்கலவையெல்லாம் எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். சில நேரங்களில் நம்ம அந்த மணல் போட்டிருப்போம். அந்த மணல் தண்ணி ஊற்றி அப்படியே கீழே போயிடும். அதனால் மேலே லைட்டாக நம்ம கொஞ்சம் மணல் ஆட் பண்ணி விடலாம். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். நல்ல கேக்டஸ் பொறுத்த வரைக்கும் சன்லைட்டும் வேணும். இப்போ இந்த சீசனில் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மார்ச்லாம் அதுலேருந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ தெரியுதுல்ல, ஒரு செடியில் பூ வந்துருச்சு ஆல்ரெடி. அதுமாதிரி பூக்கள் வர ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சமாக ஏதாவது பொட்டாசியம் ரிச்சான உரங்கள் கொடுக்கலாம். ஆனால் நான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ்லாம் அவ்வளோக்கா கொடுக்க மாட்டேன். அப்படியே கொடுத்தாலும் இந்த ஃபிஷ் ஃபர்டிலைசர் நம்ம வீட்லேயே நல்லா பதம் பண்ணி செஞ்சு வச்சுருக்கிறது மட்டும்தான் கொடுப்பேன். இப்போ இந்த வாழைப்பழத்தோல் எடுத்து போடுறது அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இந்த கேக்டஸ் செக்யூலன்ஸ் ரொம்ப ஈஸியாக அப்படியே இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கும். அப்புறம் அந்த இலையெல்லாம் இன்ஃபெக்ஷன் அட்டாக் ஆகி அந்த அப்படியே இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சா அப்படியே செடி வீணாக போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நம்ம நல்ல ஒரு அந்த ஃபிஷ் அமினோ அமிலம் கண்டிப்பாக கொடுக்கலாம். அது ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் தான். இந்த எல்லா செடிக்குமே ஒரு ஸ்பூன் போதும். அந்த மாதிரி ரொம்ப மினிமமாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். கெமிக்கல்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இந்த பொட்டாசியத்துக்கான இந்த உருண்டைகள்லாம் வைக்கும்ல, அது வாங்கி கொடுக்கலாம். அது இந்த சீசனில் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.